ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் ஒரு பவுன் தங்க நகையை நம்ம எவ்வளோ ஈஸியாக சேமிக்கலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை விட சிம்பிளாக யாராலையுமே சொல்லவும் முடியாது. டெய்லியுமே சேவ் பண்ணுவோம், சின்ன சின்ன அமௌண்ட் தான் சேவ் பண்ணுவோம். இதுவே ஒரு பெரிய தொகையாக வருஷத்துக்கு கடைசியில் நம்மளுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு பவுன் தங்க நகையை எவ்வளோ ஈஸியாக சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். வருஷத்தில் ஒரு பவுன் தங்க நகையை ரொம்பவே ஈஸியாக சேமிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் மெத்தடில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செயலியும் நம்ம செய்கிறப்ப அதில் ஒரு கோல் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுன் சேர்க்குறீங்க, 20 வருஷத்தில் 20 பவுனு, 30 வருஷத்தில் 30 பவுனுன்றப்ப இதை நம்ம எதுக்காக சேமிக்க ஆரம்பிக்க போகிறோம்? என்னுடைய பிள்ளைங்களோட படிப்புக்காகவா, இல்லை பெண் பிள்ளைங்களோட கல்யாணத்துக்காகவான்னு சொல்லிட்டு, இல்லை நம்மளுடைய ஃப்யூச்சருக்காகவா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சியில் நம்ம வெற்றி அடையலாம். ஃபஸ்ட்டு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேலரியிலேருந்து ஒரு 10 to 15% வரைக்கும் கோல்டுக்காக நீங்கள் ஒதுக்குங்க. சேல்ரி 10,000 அப்படின்னா 10% போட்டிங்கன்னா 1000 rupees, 15% போட்டிங்கன்னா 1500. இல்லை உங்கள் சேலரி ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா ஒரு 15% போட்டிங்கன்னா ஒரு 3,000 கோல்டுக்காக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். மந்த்லி 3,000 தான் எடுத்து வைக்க போகிறீங்க. எப்படிலாம் வீட்டு செலவில் மிச்சப்படுத்தி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் நிறையவே பணம் சேமிக்கிறேன். பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் எவ்வளோ மணி சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணி தான் நான் என்னுடைய கோல் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தேவையானதையும் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை நமக்கு பிடிச்ச பொருளை பார்த்திங்கன்னா ஒரு டைம் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தி வாங்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை வாங்கணுன்றதுலேயே நம்ம நிறையவே பணத்தை மிச்சம் பிடிப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சதை நான் வாங்கணும் அப்படின்றதுனால இப்போது ஒரு பொருள் 50,000 ரூபாய் அப்படின்றப்ப அதில் 40,000 நம்ம அமௌண்ட்டாக இருக்கணும், 10,000 மட்டும் நம்ம ஹஸ்பண்டோட அமௌண்ட்டாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா அவங்களே நம்ம எதிர்பார்த்துட்ருக்கக்கூடாது. அவங்க கொடுக்குற பணத்தெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தி அதில் நம்ம சேவ் பண்ணுறோம், எவ்வளோ சேவ் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை வாங்குகிறோம் அப்படின்றப்ப அவங்க பார்த்திங்கன்னா இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்காக சேவ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு லேண்ட் வாங்க கூட வீட்டுக்கு உங்களுக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தில் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன வீடு கட்டணுமோ இல்லை லேண்டு வாங்கணுமோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயம். அவங்க உங்களை எவ்வளோ பெருசாக நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக பெண்கள் வீட்டு செலவில் மிச்சப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது பணம் தான். ஸ்டார்டிங்கில் 10 to 15% நம்ம எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்த் எண்டுலேயுமே நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் கூட இருக்கட்டுமே, ஏன்னா அதுவும் பணம் தானே. 100 ரூபாயுமே நீங்கள் பார்த்திங்கன்னா உண்டியலில் போட்டு சேவ் பண்ணுங்கள். இல்லை பேங்க்கில் கூகுள் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சென்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீண் செலவுகள்லாம் நிறையவே தவிர்ப்போம். அந்த மாதிரி நம்ம தவிர்த்துட்டு நமக்கு தேவையானதை வாங்குறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மணி சேவிங்ஸ் சேலஞ்சு சொன்ன உடனே ஓ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே செய்கிற தப்பு இது தான். நான் இப்போ என்ன சேலஞ்சுன்னு சொல்ல போகிறேன், அந்த சேலஞ்சை தயவு செஞ்சு கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுனுன்றது ஈஸியாக சேமிக்கலாம். தயவு செஞ்சு இந்த இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நான் இதில் நிறைய ட்ரிக்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேவிங்ஸ் சேலஞ்சை பார்த்திங்கன்னா 3 rupees மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான். நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க இது 3 rupees மணி சேவிங் சேலஞ்சாக, எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இதிலேயே நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன், எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். கேல்குலேஷனும் நான் போட்டும் காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள்.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா டே எழுதியிருக்கேன், அமௌண்ட் எழுதியிருக்கேன், டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 3 rupees எடுத்து வைப்பீங்க. டோட்டல் அமௌண்ட் நம்மக்கிட்ட 3 rupees இருக்கும். செகண்ட் டே வந்து 6 rupees. இது டே இன்ட்டு 3 rupees. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 3 இன்ட்டு 3 rupeesனு போட்டிங்கன்னா தேர்ட் டே 9 rupees எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் டே இன்ட்டு 3 rupeesனால் 12 rupees எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் டே இன்ட்டு 3 rupeesனால் 15 rupees எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு 5 daysல பார்த்திங்கன்னா 45 rupees வந்து நம்மக்கிட்ட இருக்கும். நான் 100 டேஸாக பிரிச்சுருக்கேன். இப்போ வந்து 365 daysல வந்து பார்த்திங்கன்னா 100 டேஸாக 3 times ப்ளஸ் 65 daysக்கு தனியாக நம்ம பிரிச்சுருக்கேன். அப்படி பிரித்து நம்ம இவ்வளோ அசால்ட்டாக வந்து சேவ் பண்ணும்போது, இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டு சேவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து 1 yearல பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 pound எடுத்துட முடியும். இப்போ 100th day நம்ம எவ்வளோ போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 rupees வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ டோட்டல் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற பார்த்திங்கன்னா 15,150 rupees இருக்கும். டேஸில் ஒரு நாளைக்கு நம்ம 3 ரூபா அப்படின்னு எடுத்து வைக்கிறப்ப நம்மக்கிட்ட இந்த 100 daysனு வச்சுக்கோங்க. 100 daysனால் கிட்டத்தட்ட 3.5 months வருது. இந்த 3.5 monthஸில் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,150 rupees மட்டும்தான். இப்போ இந்த 3.5 monthஸில் நீங்கள் வந்து ஆவரேஜாக நீங்கள் மந்த்லி வந்து 3,000 அப்படின்னு எடுத்து வச்சா கூட போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15,150 rupees நீங்கள் வந்து அசால்ட்டாக சேமிக்கலாம். இப்படி சேவ் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 100 daysக்கு சார்ட் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து டிக் பண்ணிகிட்டே வாங்க. டிக் பண்ணிகிட்டே வந்துட்டு கண்ட்ரோல்டாக இருப்பேன், மணி வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க வீட்டில் இருக்க சாதாரண பாக்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மற்றபடி இல்லாமல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு செலவு நான் எடுத்துருவேன் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக உண்டியல் வச்சு சேவ் பண்ணுங்கள். செலவு பண்ணும்போதும் சரி, சேவ் பண்ணும்போதும் சரி, நம்மளுடைய கோல் தான் வந்து முன்னாடி நிற்கணும். அப்படி நம்மளுடைய கோல் வந்து முன்னாடி நிற்கிறப்ப வீண் செலவுகள் வந்து நம்ம நிறையவே தவிர்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 daysக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15,150 rupeesங்களா. இதுவே 300 daysக்கு பார்த்தீங்கன்னா 45,450 rupees நம்ம சேவ் பண்ணியிருப்போம். 65 daysக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,435 rupees. இப்போ டோட்டலாக 365 daysக்கு பார்த்தீங்கன்னா 51,885. இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலேயே வந்து நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அதை வந்து நெக்ஸ்ட் இயர்க்கோட உண்டியல் அப்படியே போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஜுவல்லாக எடுத்தால் வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காயின் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு வந்து நான் வந்து 5,800ன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். இப்போ 1 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 8 கிராம். இப்போ 8 கிராம் இன்ட்டு 5,800 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா பவுனு பார்த்தீங்கன்னா 46,400 வருங்களா. இப்போ 1 பவுனுக்கு 10% வேஸ்டேஜ். நம்ம நார்மலாக ஒரு செயினோ இல்லை வந்து ரிங்கோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்ப 10% நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் 46,400ங்களா. வேஸ்டேஜ் 10% போட்டோம் அப்படின்னா 4,640 ரூபாய். டோட்டலாக வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 51,040 ரூபாய். சேவ் பண்ண அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 1 பவுன் தங்க நகை வந்து 1 இயரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நான் என்னால் பணம் சம்பாதிக்க முடியுது ஆனால் சேவ் பண்ண முடியல அப்படின்றவங்களாக இருக்கட்டும், இந்த டிப்ஸ் நீங்கள் அதை சேலஞ்ச் வந்து நீ எடுத்து செய்யலாம். நம்ம கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். 1 பவுன் பார்த்தீங்கன்னா 46,400 வருதுங்களா. அதே 5,800 தான் நான் எடுத்திருக்கேன் per கிராமு. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2% நான் ஆவரேஜாக போட்டிருக்கேன். 928 rupees. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வரைக்கும் 47,328 ரூபாய் ஆகுது. 3% ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து 1,392 ரூபாய் வரும். காயின் வந்து எவ்வளோ கொடுத்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,792 ரூபாய் காயினுக்கு வந்து நம்ம எடுப்போம். ஆனால் நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ பாருங்கள், 51,885 ரூபாய். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் காயின் வாங்கினா சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து 4,093 ரூபாய். இது கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா 1 கிராம் காயினும் வாங்கலாம், 1 கிராம் ஜுவல்லும் வாங்கலாம். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நான் வந்து 25 பவுன் கோல்டு வந்து பெண் பிள்ளைங்களுக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெண் பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்து பண்ண ஆரம்பிங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் லைவ் வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து லைவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.